ஒரு 2 நாளைக்கு முதல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. என் Facebook எனக்கு அக்சஸ் பண்ண முடியல. ஏதோ நடந்துருச்சு கொஞ்சம் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நானும் போய் பார்த்தா மொத்தத்துல இவரோட பேர் மட்டும் தான் இருக்குது. இவரோட இமெயில் அட்ரஸோ இவரோட பாஸ்வேர்டோ எதுவுமே காணோம். இவர் உண்மையிலே வச்சிருந்தது ஒண்ணு, இப்போ இருக்கிறது ஒண்ணு. அப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இவருக்கு WhatsAppல ஒரு ஃபேக்கான ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. நீங்க ஒரு ஃபோன் ஒன்று வின் பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஃபோனை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்த ஃபோனை அனுப்பி விட்றோம் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க போல். இவரும் அதை நம்பி அந்த லிங்கையும் கிளிக் பண்ணி போய் பார்த்தா ஃபேஸ்புக் மாதிரியே இருக்குங்க அந்த இன்டர்ஃபேஸ். அது வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம எப்படி ஆப்பில் எப்படி பார்ப்போம், அதில் அந்த பட்டன்ஸ் அதே மாதிரி இருக்கிற அந்த கலர்ஸு அதில் இருக்கிற போஸ்ட் எல்லாமே ஃபேஸ்புக் மாதிரியே இருந்திருக்குது. இவரை நான் ஃபேஸ்புக் தான் போல் அப்படின்ட்டு நம்பி அவர்கிட்ட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொகின் ஆகிருக்காரு. லொகின் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் போய் லோடிங் இருந்திருக்குது. ஒன்றையும் காணோம். ஒரு 2 நாளைக்கு பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது இவரோட ஃபேஸ்புக் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வெப்சைட் ஓனரால் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அது எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் இவருக்கு கொடுத்த அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அவன் உடனே டேட்டா பேஸ்க்கு ஸ்டோர் பண்ணிட்டான். அதாவது உண்மையிலே அது ஃபேஸ்புக் சைட்டில் தானே, ஃபேஸ்புக் சைட்டாக தான் நடந்திருக்கும். லொகின் ஆன பிறகு உள்ளுக்கு போயிருப்போம் சரியா. ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. இவர் யூசர் நேமையும் பாஸ்வேர்டை அடித்ததுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு நேராக போய்ட்டு அவன் குறிப்பிட்ட டேட்டா பேஸில் போய்ட்டு சேவ் ஆகிருச்சு. ஆனால் திருப்பி ஃபேஸ்புக்கு ரீடைரக்ட் ஆகலை. அப்போ இதுதான் நடந்தது. அப்போ கடைசியில் அவர்கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு, அவர் கிடைக்க வேண்டிய ஃபோனும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்குமா இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப், வைபர் அது இதுன்னு எத்தனையோ லிங்க்ஸ் வந்திருக்கும், உங்களோட இமெயிலான லிங்க்ஸ் வந்திருக்கும். நீங்களும் தெரியாமல் போய்ட்டு கிளிக் பண்ணி அது இதுன்ட்டு சிக்கலில் மாட்டியிருப்பீங்க சரியா. அப்போ இன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த ஃபிஷிங் சொன்னால் மீன் பிடிக்கிறது இல்லை, இது ஃபிஷிங்ன்றதை எப்படி உருவாக்குறாங்க, அது எதுக்காக அதை செய்கிறாங்க, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற நல்லது கெட்டது என்னன்றதை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலே ஃபிஷிங் சைட்டுன்னு சொன்னால் என்னென்னா கிட்டத்தட்ட ஹேக் பண்ண மாதிரி தான். அதாவது ஹேக்குன்றது வேறு, இதுவும் கிட்டத்தட்ட ஹேக் பண்ணுற மாதிரி தான். அதாவது நம்ம கையாலே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உருவுறது தான் ஃபிஷிங்னு சொல்கிறது. ஃபேஸ்புக் சைட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் அச்சு அசலாக ஃபேஸ்புக் மாதிரியே இருக்குங்க. நீங்களும் நம்பி உங்களோட பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாத்தையும் அதில் கொடுப்பீங்க. கொடுத்து லொகின் பட்டன் அமைப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே அங்கே இருக்காது. கடைசியாக என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் என்ன பாஸ்வேர்டை யூசர் நேம் கொடுத்தீங்களோ அது அப்போவே அந்த குறிப்பிட்ட ஹேக்கரோட கையிலுக்கு போயிடும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க அவன்கிட்ட கைக்கு போனால் அது என்னடா நடக்கும் அப்படின்ட்டுன்னு. உண்மையிலே அந்த மாதிரியான டேட்டா அவன் கலெக்ட் பண்ணது பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகி, அது உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருந்தால் அவங்களோட இமெயில் எல்லாத்தையும் மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு திரும்ப உள்ளே போகலாது. அப்போது உங்களை மாதிரியே அவன் என்ன வேணாலும் அந்த டைமில் செய்யலாம். மேபி இன்னொருத்தர்கிட்ட தப்பாக பேசலாம், இல்லாட்டி இன்னொருத்தர் ஒரு கொலை மிரட்டல் விடலாம், இல்லைன்னா ஏதேதோ தீவிரவாத நடவடிக்கைகள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸாக இருந்தால் அதில் உள்ள பாஸ்வேர்டு எல்லாத்தையும் அவங்களே மாற்றிக்கிட்டு உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் ஏதாச்சுன்னு சொன்னால் அதில் உள்ள காசு எல்லாத்தையும் அதில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதனால் இது ஈஸியாக எடுத்துக்காங்க. இந்த ஃபிஷிங்கிறது வந்து அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப், கூகுள் எது எல்லாமே எதில் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லொகின் ஆகுங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. இப்போ இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக அந்த மாதிரி ஏதாச்சும் லிங்க் ஒன்று வந்துருச்சு, அதாவது சஸ்பீஷியஸாக யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் ஃபார்வர்ட் பண்ணாலும் இல்லாட்டி யார் உங்களுக்கு அனுப்பி விட்டாலும் அது இமெயிலாக இருக்கட்டும் எதில் வந்தாலும் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தயவு செஞ்சு வாசிக்காமல் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட URL இருக்குது தானே, அந்த URL அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது உண்மைக்குமே நீங்கள் சரியான லிங்க்கில் தான் போய்கிட்டு இருக்கீங்களான்ட்டுன்னு. ஏன்னா இப்போ ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னு சொன்னால் FACEBOOK.com அதான் facebook.com. அதே மாதிரி கூகுள் எடுத்தீங்கன்னு சொன்னால் GOOGLE.com. இவனுங்கள் என்ன பண்ணுவானுங்கன்னு சொன்னால் அந்த கூகுள்ன்றதுக்கு இப்போ 2 O தானே இருக்குது, இன்னொரு O எக்ஸ்ட்ரா ஓவே ஆட் பண்ணுவானுங்க. அப்போ நம்மளை பொறுத்தவரை Gயில் ஆரம்பித்து Eயில் முடிஞ்சு .com முடிஞ்சா கூகுள் தாண்டா அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இடையில இன்னொரு O இருக்குன்றதை நம்ம மறந்துடுவோம். அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த வெப்சைட்டு போனால் அதுவும் கூகுள் மையம் தான் இருக்குங்க. அப்போ அங்கே போன பிறகு உங்களோட ஜிமெயில் அட்ரஸை கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட் மேட்டர் என்னன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற அந்த URL வந்து சரியான URL-ஆ இல்லாட்டி ரொம்ப சந்தேகத்துக்குரிய URL-ஆ அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ வர வெப்சைட் அவ்வளவுமே SSL சர்டிஃபைட் வெப்சைட், அதாவது HTTPSன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட URL நீங்கள் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த URLன்னு சொன்னேன்னா அந்த அட்ரஸ் பாரில் இருக்குது தானே www.facebook.com அப்படின்னு சொல்லி தெரியுமா, அந்த www. அதுக்கு முன்னுக்கு பாருங்கள் இருக்கும் HTTP இல்லைன்னா HTTPS அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ மோஸ்ட்லி வர எல்லா வெப்சைட்டுமே HTTPSல தான் வருது. அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூட்டு மாதிரி இருக்குங்க, பெட்லாக் ஒன்று பச்சை கலராக இருக்கும் சரியா. அது
ஒவ்வொரு ப்ரௌசரில் ஒவ்வொரு கலரில் காட்டும். பொதுவாக எல்லா ப்ரௌசர்லையும் பச்சை கலரில் காட்டும். அந்த பச்சை கலரில் காட்டுறதுக்கான என்ன ரீசன், அது அந்த பூட்டை போய்ட்டு நீங்கள் வேணா பார்க்கலாம், கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ண சின்ன பாப்அப் பண்ண வரும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் செக்யூர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி செக்யூர் சைட் அப்படின்ட்டு வரும். அது என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்கள் விசிட் பண்ணுற வெப்சைட் வந்து 100% வந்து பாதுகாப்பானது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட், அதாவது டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதுவும் 100% ஷுவர் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஃபிஷிங் சைட்டில் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் மோஸ்ட்லி அந்த ஃபிஷிங் சைட்ஸில் வந்து தப்பிக்கிறதுக்கு அதையும் ஒரு கீயாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த பெட்லாக் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வெப்சைட்டில் நீங்கள் லொகின் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்திருக்க அந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற மெசேஜாக இருக்கட்டும், ஒரு எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், அந்த யூஆர்எல்லை ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கு பிறகு அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப நம்பக்கூடியதாக இருக்குதா அப்படின்ட்டு அதில் நீங்கள் உடனே ஒரு ஃபோன் நம்பர் இருந்து அதை கால் பண்ணி பாருங்கள். எனக்கு இப்படி ஒரு இமெயில் ஒன்று வந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு பரிசு தொகை தரதா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அது உண்மையா, அது எப்படி எனக்கு தர போகிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நல்லா கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கள்ளத்தனமான வேலை பண்ணுறவங்க வந்து ஒரு நாளும் அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்காம தான் அந்த வேலைகள் செய்ய பார்ப்பாங்க. அப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோன் நம்பர் அப்படின்றது வந்துருச்சுன்னா அவங்கள பெட்டர் நீங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்கு முன்னுக்கே கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஜஸ்ட் இமெயில், வாட்ஸ்அப் மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டெலிகிராம், சிக்னல், வைபர், மெசஞ்சர், ஃபேஸ்புக், எதுலலாம் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் ஆகுவீங்களா, எதுலலாம் நீங்கள் பாஸ்வேர்டு அடிப்பீங்களா, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் இந்த ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. அதனால் ரொம்ப கவனமாக நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் கன்சிடர் பண்ணுங்கள். முதல் விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் போகிற ரிசோர்ஸ் வந்து சரியான ரிசோர்ஸா, அதாவது அந்த யூஆர்எல் இருக்குது தெரியுமா, நீங்கள் போகிற அந்த அட்ரஸ் வந்து சரியான யூஆர்எலா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு எழுத்தில் கூட அது டிஃப்ரெண்ட் ஆகலாம், அதில் ரொம்ப கவனம் பாருங்கள். அடுத்து வந்து SSL சர்டிஃபைட் வெப்சைட்டான்ற பாருங்கள். அது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த யூஆர்எலுக்கு முன்னுக்கு அந்த பூட்டு இருக்குது தெரியுமா, அந்த பூட்டு வந்து நீங்கள் போகிற வெப்சைட்டில் இருக்குதான்னு பார்த்துங்க. அதுவும் 100% ஷுவர் இல்லை. மேபி நீங்கள் போகிறதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கொள்ளலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதில் ரிலையபிலிட்டி, அதாவது அதில் உண்மைத்தன்மை எப்படின்றத நல்லாவே செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நான் இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் அவ்வளோ உங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாருமே சிக்கி தன்னோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆன்லைனில் தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு யோசித்து வேலை இல்லை. அதனால் நடக்கிறதுக்கு முன்னுக்கே எல்லாத்தையும் நம்ம தெளிவாக ஆராய்ஞ்சு வேலை செய்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அதனால உங்களுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம், இந்த டெலிகிராம், அப்புறம் சிக்னல், அதில் எதில் வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ்கள் வரலாம். நீங்கள் அதை வின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இதை தாரோம், உங்களுக்கு அந்த காசு தாரோம், நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்ட்டு என்னென்னமோ மெசேஜ்கள் வரும். அதனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, இன்டர்நெட்டில் என்னத்தை ஷேர் பண்ணுறீங்க, அது எப்படி ஷேர் பண்ணுறீங்கன்றது நல்லா தெளிவாக டைம் எடுத்து, உங்களுக்கு தெரியலைன்னா கூட உங்கள் பக்கத்தில் இருக்க தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட எனக்கு இப்படி ஒரு லிங்க் ஒன்று வந்துருக்குது, நான் சரியாக கிளிக் பண்ணால் அதில் நான் போகலாமா, இதில் போனால் என்ன நடக்கும் அப்படின்றத நல்லா ஆராய்ஞ்சு உங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான சூப்பரான விஷயங்களோட அடுத்த கிழமை உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விரும்புவது உங்கள் அருள். வணக்கம்.